நமக்கு பசிச்சாலும் நாம தான் சமைக்கணும், நம்மளுக்கு பசிக்கலனாலும் நாம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், விருந்துக்கு போலனாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு முடியலன்னாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு முடிஞ்சாலும் நாம தான் சமைக்கணும். விசேஷமானாலும் நாம தான் சமைக்கணும், விசேஷம் இல்லைன்னாலும் நாம தான் சமைக்கணும். அவ்வளவு எதுக்கு இன்னைக்கு நான் சாவணும் அப்படின்னு டிசைட் ஆனாலும் சமையல் செஞ்சுட்டு தான் சாவணும். ஏன்னா சத்திட்டு பேருக்கு நம்ம பசங்களுக்கு யார் சோறு போடுவாங்க, அவங்கள யாரு பாத்துப்பாங்க, இவங்கள யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு அங்க கூட கவலைப்பட வேண்டியதா இருக்கும். அதுக்காக சமைச்சு வச்சுட்டு சத்திடுவோம். சோ பெண்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னா கிச்சன் ரூம் தான். அங்கேயேதான் இருப்போம். காலங்காத்தால ஏஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் கிச்சன் ரூம். காலங்காத்தால ஏஞ்சி கிச்சன் ரூம்குள்ள போனோம்னா பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தேவையான டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு வெளியில வர்றதுக்கு 10 மணி ஆகும். அப்பாடா ஒரு half an hour நிம்மதியா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். அதுக்குள்ளவே காலங்காத்தால செஞ்ச பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, சாமான எல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன் சாப்பிட்டு கிச்சன் ரூம்குள்ள ஓடுவோம்.